ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மோபதி யூடியூப் சேனல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 20 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 20 நாட்களுக்குள்ள கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அப்படின்ற மாதிரி திமுக இதை வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த பிரம்மாஸ்திரத்தை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது வச்சிருக்காரா அப்படின்னு இப்போ நான் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறது மக்களை கவர்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது தேர்தல் அறிக்கை வச்சிருக்காங்களா அப்படின்றது நான் சொன்னேன். ஆனால் டிஎம்கே காரங்க பிரம்மாஸ்திரமாக எதை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அகேன்ஸ்டாக ஏதாவது நெகட்டிவ் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கிடைக்குதா அப்படின்றதான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களோட ஒய்ஃபான சங்கீதா அவர்களையும் வரவழைச்சு விஜய்க்கு அகேன்ஸ்டா பேச வைக்கிறதுக்காக ட்ரையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி தெரியல. அப்படி சங்கீதா அவங்க விஜய்க்கு அகேன்ஸ்டா பேசிட்டாங்க அப்படின்னா விஜயோட ஓட் பேங்க்ல ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா டிஎம்கே காரங்களுக்கு தெரியும் பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் ரொம்ப வேகமாக மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்றது. இந்த ஒரு விஷயத்தை விஜய் அவர்களும் தெரிஞ்சுக்கிட்டு டிஎம்கே அகேன்ஸ்டா ஏதாவது ஒரு நெகட்டிவ் பிரச்சாரத்தை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அப்பீல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம்கேவோட கோட்டையை அசைச்சு பார்க்க முடியும். என்னடா அவன் விஜய் அவர்கள் எவ்வளோ பாசிட்டிவான ஆள், அவரை போய் நெகட்டிவான விஷயத்தை பரப்ப சொல்கிறானே, ஒரு தப்பான வழி அவன் சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நம்ம கமல்ஹாசன் அவர்களே ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஒரு தப்பு பண்ணுறதுல 4 பேர்த்துக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த தப்பு பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. டிஎம்கே இது வரைக்கும் பண்ண ரொம்பவே தப்பான விஷயத்தை ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா பரம்பரை நாங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம், என் பொண்ணை திமுக நிர்வாகி கற்பழித்தாலும் பரவாயில்ல, என் பேத்திய டிஎம்கே நிர்வாகி கற்பழிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, நாங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு மலம் கலந்த அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு வர இந்த 60-70களில் பிறந்த கொஞ்சோண்டு மாற்று சிந்தனை உள்ள நபர்களை நம்ம பக்கம் இழுக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம டிவிகே கிட்ட என்ன ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஸ்லோவாக நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். காங்கேயம் பல்லடம் போன்ற தொகுதிகள் எல்லாம் இளைஞர்கள் தவிர மற்ற யாருக்குமே இந்த விசில் சின்ன இருக்கிறத பற்றியே தெரியல. அந்தந்த தொகுதியில் யார் வேட்பாளர், அவங்க பேர் என்னன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக இந்த தாத்தா பாட்டிகள் இன்னசென்ஸோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ரெட்டையில சூரியனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் எல்லாம் போய் எம்ஜிஆர் மறுபடியும் பிறந்திருக்காரு, மறுபடியும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆனால் இந்த தடவை வேற சின்னம், அந்த சின்னம் தான் விசில், இந்த விசிலுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்களோட மனநிலையை கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நிறைய இன்னசென்ட் மக்கள் கிட்ட என்னென்னமோ போய் சொல்லி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த தடவை உண்மையை சொல்லி அவங்கள மேனிப்புலேட் பண்ணுவோம். முக்கியமாக சூரியன்கிட்ட இருந்தோ ரெட்டலைக்கிட்ட இருந்தோ காசு ஏதாவது கொடுத்தா வாங்காதீங்க பாட்டிமா, வாங்காதீங்க ஐயா அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த காசு வாங்கி அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் பேரனோ கொள்ளு பேரனோ வெளியூரில் வேலை இல்லாமலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும் சுற்றிட்டு இருப்பான். அதனால் இந்த தடவை தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க உதவுங்க ஐயா, உதவுங்க பாட்டிமா அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி தயவு செஞ்சு சொல்லுங்கள்.